ஹலோ. இப்போ தான் ஓடிட்டு வந்தேன். ஸோ ரோட்டில் ஓடிட்டு வந்தேன்னா அப்போ காரெல்லாம் பார்த்தேன். அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி போன வாரம் ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுவீங்கள்ல, அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ஏன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் ரீசன் சொல்லிடுறேன். போன வருஷம் வந்து ஒரு இது ஸ்டேட்டஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 45,000 65,000 பேர் டெஸ்ட் புக் பண்ணிவிட்டு ஆனால் டெஸ்ட்டுக்கே போகலை. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஸ்லாட் அப்படியே எம்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் ஸ்லாட் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஸ்கேம் இது ரிலேட்டடாக நடந்துகிட்டு இருக்கு. அதையும் ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, இப்போ நான் சொல்ல போகிறோம் அந்த சேஞ்சஸ் லாஸ்ட் வீக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் புக்கிங் நீங்கள் பண்ணுவீங்கள்ல உங்களோட டிரைவிங் டெஸ்ட்டுக்கு. ஸோ அந்த சென்டரில் இருந்து நியரஸ்ட் எனி ஆஃப் தி 3 சென்டருக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்ட்டை ரீஷெடியூல் பண்ண முடியும். முன்னாடி அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஸ்காட்லாண்டில் புக் டெஸ்ட் சென்டர், பட் இங்கிலாண்டில் ரீஷெடியூலுமே அப்படி பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணுறீங்களோ, எந்த சென்டரோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சென்டரில் தான், நியரஸ்ட் டெஸ்ட் சென்டரில் தான் நீங்கள் ரீஷெடியூல் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நான் ரீஷெடியூல்னா அன்லிமிட்டடாக முன்னாடி இருந்தது, இப்போ அன்லிமிட்டடு கிடையாது. இனிமேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்லிமிட்டட் ஸ்டாப் பண்ணிட்டு 2 வாட்டி தான் நீங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரீஷெடியூல் பண்ணலாம் நியரஸ்ட் டெஸ்ட் சென்டருக்கு. ஆனால் அதை 2 வாட்டி தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக தான் புக் பண்ணணும். இதுதான் லேட்டஸ்ட்டு அப்டேட்.